கொரோனா வந்தது இல்லையா, கொரோனா வந்தப்ப நமக்கு என்ன செய்யணும் தெரியாது. வெளியூர் போறதுக்கு இ பாஸ் எடுக்கிறதா, யார்கிட்ட பெர்மிஷன் வாங்க ஒன்னும் தெரியல. அப்போ கும்பகோணத்துக்கு பக்கத்துல 62 வயசு அறிவழகன் ஒரு கொத்தனார், 62 வயசு. அவங்க மனைவிக்கு புற்றுநோய், 2-3 வருஷமா புற்றுநோய் இருக்கு. மாசம் இவங்க என்ன பண்ணுவாங்க, புதுச்சேரியில இருக்கிற ஜிப்மர் ஆஸ்பத்திரிக்கு போய் மருந்து வாங்கிட்டு வந்து இவங்க சாப்பிடுவாங்க ஒவ்வொரு மாசமும். இப்படிதான் நம்ம உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இப்ப திடீர்னு கொரோனா வந்துச்சு, எல்லாத்தையும் அடைச்சு போட்டாச்சு. கையில காசு கிடையாது, பஸ் கிடையாது, இ பாஸ் வாங்கணும் தெரியாது, கார் எடுக்கிறதுக்கும் வழி இல்ல. ஒவ்வொரு நாளும் மருந்து காலியா போச்சு. இந்த மனைவி அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்கா. புற்றுநோய் அவளை கொஞ்சம் கொஞ்சமாக தின்று கொண்டு இருக்கிறது. இவரால் சகிக்க முடியல, அவ துன்பத்தை இவரால் ஏத்துக்கவே முடியல, மனசு வலிக்குது. டக்குன்னு முடிவெடுத்தார். காலையில 4:30 மணிக்கு எந்திரிச்சார். மனைவியை எழுப்பினார். ஒரு தூக்குச்சட்டியில பழைய சோறை வச்சு அடைச்சு முன்னாடி வச்சார். மனைவியை தூக்கி பின்னாடி உட்கார வச்சார். அந்த ஓட்ட சைக்கிள் எடுத்துட்டு கிளம்பிட்டார். எங்க இருந்து? கும்பகோணத்துல இருந்து. எங்க போறார்? புதுச்சேரி போறார். சைக்கிளை ஓட்டிட்டே போறார். காலையில 4:30 ஆரம்பிச்சு மத்தியானம் 2 மணிக்கு மனைவியை ஒரு இடத்துல உட்கார வச்சு சாப்பாடு ஊட்டி விடுறாரு. மறுபடியும் உட்கார வச்சு கூட்டு போயிட்டே இருக்கிறார். அந்த அம்மா ஒரு இடத்துல மயங்கி விழுது. துண்டை எடுத்து 2 பேரையும் சேர்த்து இறுக்கி கட்டிட்டு ஒரே ஸ்பீடு நைட்டு 10:45 புதுச்சேரியில இருக்கிற ஜிப்மர் மருத்துவமனைக்கு போயிட்டார். போய் சேர்ந்துட்டார். ஆஸ்பத்திரியில இருந்து எல்லாரும் பதறி அடிச்சுட்டு ஓடி வர்றாங்க. என்னையா, எப்படி வந்த, எங்க இருந்து வந்த? கும்பகோணத்துல இருந்து வர்றேன். எப்படி வந்த? சைக்கிள்ல வந்தேன். 60 வயசுக்கு மேல இருக்கும் போலயா? ஆமா, என் மனைவிக்காக வந்தேன். எப்படி அவ்வளவு, எத்தனை கிலோமீட்டர் உனக்கு தெரியுமா? 200 கிலோமீட்டர் இருக்குயா, அவ்வளவு தூரம் எப்படியா சைக்கிள் வந்து, என்னையா இப்படி அப்படின்னு எல்லாம் கேட்கறாங்க. அந்த மனுஷன் ஒரு பதில் தாங்க சொன்னார். எனக்கு கும்பகோணத்துல இருந்து புதுச்சேரி அவ்வளவு தூரம்லாம் தெரியாது, அவ்வளவு தூரம் என்னால சைக்கிள் ஓட்ட முடியுமான்னு தெரியாது, இடையில போலீஸ் பிடிச்சிட்டாங்கன்னா என்ன செய்யணும்னு தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியுங்க, இவ இல்லாட்டி நான் உசுரோட வாழ முடியாதுன்னு தெரியும். வாழ்ந்தாலும் இவ கூட தான், செத்தாலும் இவ கூட தான். முடிவெடுத்தே வந்துட்டேன். இதுதாங்க நம்முடைய இல்லறத்தின்